நீர்வளத்துறை மற்றும் பொதுப்பணித்துறையில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக தினக்கூலிகளாக ஒரு 1458 பேர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து அவர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்தும் இந்த அவையில் 20 ஆண்டு காலமாக அந்த கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மடத்தில் அவங்களாம் உட்கார்ந்து இழிவு காத்த கிளியாக காத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அமைச்சர் அவங்களெல்லாம் பணி நிரந்தரம் செய்யும் சொல்லி, ஆகவே ஒரு நல்ல அறிவிப்பை நம்முடைய அமைச்சர்கள் அறிவிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இன்றைக்கு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எண்ணெய்க்குள் புதூர் திட்டம் என்பது இன்றைக்கு நிறைவேற்றப்பட்டு கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் கிருஷ்ணகிரி, பர்கூர், அதே போல ஊத்தங்கரை சட்டமன்ற தொகுதியில் சுமார் 5000 ஏக்கர் பாசன வசதி பெறுகின்ற ஒரு 10,000 ஏக்கர் நிலத்தடி நீர் பயன்படுகின்ற அந்த திட்டத்துக்கு கடந்த கால ஆட்சியிலே அதாவது 275 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த நில எடுப்புக்காக 70 கோடி ரூபாய் அந்த நிதி ஒதுக்காமல் இன்றைக்கு அந்த பணிகள் 39% பணிகளோடு இன்றைக்கு தடைப்பட்டிருக்கிறது. ஆகவே கூடுதலாக நில ஒதுக்கீட்டுக்காக 70 கோடி ரூபாயும் அதே போல அந்த பணிகளை மேற்கொள்ள கூடுதலாக ஒரு 150 கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கிட்டு அந்த எண்ணெய்க்குள் புது திட்டத்தை இந்த அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த அவையிலே நான் மாண்புமிகு அமைச்சர்களை கேட்டுக்கொள்கிறேன். அதே போல வாணி வட்டியாறு திட்டம் தொடர்ந்து இந்த திட்டத்துக்கான திட்ட மதிப்பீடுகள் செய்யப்பட்டு நிதி ஒதுக்காமல் கடந்த 20 ஆண்டு காலமாக இந்த திட்டம் நிலுவையில் இருக்கிறது. இந்த திட்டத்தையும் நம்முடைய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதே போல தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே தொரப்பள்ளி என்ற இடத்தில் தடுப்பணை கட்டி லிப் இரிகேஷன் மூலமாக காரகாண்டப்பள்ளி, பைரமங்கலம், கெலமங்கலம், அதே போல நாகமங்கலம், உத்தனப்பள்ளி இந்த பகுதிகளில் 100 ஏரிகளுக்கு நீரேற்றும் திட்டம், அதாவது திட்ட அறிக்கை தயாரிக்கப்பட்டு அந்த பணிகளும் கடந்த 15 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கிறது. ஆகவே அந்த திட்டத்தையும் நம்முடைய அரசு நிறைவேற்றி தர வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்றைக்கு தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நந்திமலையில் உற்பத்தி ஆகி வருகின்ற அந்த தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே இன்றைக்கு கர்நாடகா யார்கோல் என்ற இடத்துல இன்னைக்கு தடுப்பணை கட்டியிருக்காங்க. அந்த தடுப்பணை கட்டப்பட்ட காரணத்தினால் இன்றைக்கு தென்பெண்ணை வரத்து என்பது தண்ணீர் வரத்து குறைந்திருக்கிறது. இது போல தென்பெண்ணை ஆற்றின் குறுக்கே கர்நாடகா தொடர்ந்து தடுப்பணைகளை கட்டுவதை நம்முடைய அரசு எச்சரிக்கையோடு இருந்து தடுத்து நிறுத்த வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே போல இன்னைக்கு பாலாறு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 222 கிலோமீட்டர் பயணிக்குது. ஆந்திராவில் 33 கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறது. அந்த 33 கிலோமீட்டர் தூரத்தில் ஏற்கனவே பாலாற்றில் 20 தடுப்பணைகள் கட்டப்பட்டிருக்கு. மேலும் 30 தடுப்பணைகள் கட்டப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள். 500 மீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டப்பட்டு இன்றைக்கு பாலாறு என்பது வெறும் பாலைவனமாக மாறியிருக்கிறது. ஆகவே நம்முடைய அரசு கவனத்தோடு இன்றைக்கு 222 கிலோமீட்டர் தூரத்தில் குறைந்தபட்சம் 20 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு ஒரு தடுப்பணையை கட்டி நம்முடைய தண்ணீர் தேக்கு வைப்பதற்கான நடவடிக்கையை நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, காவேரி குறித்து காரசாரமான விவாதங்கள் இந்த அவையிலே நடந்தது. காவேரி என்பது தமிழர்களுடைய வாழ்வுரிமை. அந்த வாழ்வுரிமை காப்பதற்காக தான் எல்லா அரசியல் கட்சிகளும் ஒரு காரசாரமான விவாதத்தை நடத்தி இருக்கிறார்கள். ஆகவே காவேரியில் அணை கட்டே தீர்வோம் என்று தொடர்ந்து கர்நாடகாவில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, காங்கிரஸாக இருக்கட்டும், பிஜேபியாக இருக்கட்டும், மத சார்பற்ற ஜனதாதளமாக இருந்தாலும் தேர்தல் அரசியலுக்காக, வாக்கு அரசியலுக்காக அவர்கள் நாங்கள் காவேரியின் குறுக்கே மேகேதாட்டில் அணை கட்டுவோம் என்று சொல்கிறார்கள். உறுதியோடு சொல்கிறோம், மேகேதாட்டில் ஒரு செங்கலை கூட கர்நாடக அரசு எடுத்து வைக்க முடியாது. ஏனென்றால் நம்முடைய நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு 2007, உச்சநீதிமன்றத்துடைய இறுதி தீர்ப்பு 2018 தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைநிலை மாநிலங்கள் தமிழ்நாடு, பாண்டிச்சேரி, அதே போல கேரளாவுடைய அனுமதி இல்லாமல் முதல் மடை மாநிலமான கர்நாடகா எந்த விதமான கட்டுமான பணிகளும் மேற்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி இந்த தீர்ப்பு தொடர்ந்து 2033 வரை, அதாவது 2018 2033 வரை நடைமுறையில் இருக்கும். அந்த தீர்ப்பை 4 மாநிலங்களும் ஏற்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வாறு இருக்கும்போது நாடாளுமன்ற உறுப்பினர்
அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவர் கேள்வி கேட்கும்போது ஒன்றிய நீர்வளத்துறை அமைச்சர் சொல்றாரு, ஆகவே நாங்கள் காவேரியின் குறுக்கே மேகதாட்டில் அணை கட்டுவதற்கு கர்நாடகாவுக்கு அனுமதி தர மாட்டோம் சொல்லி. ஆனால் கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டத்தில் நீர்வளத்துறையுடைய இணையமைச்சர் சோமண்ணா சொல்றாரு, மத்திய அரசு அதாவது மேகதாட்டின் குறுக்கே அணை கட்ட அனுமதி கொடுக்கும் திட்டம் எங்களிடத்தில் இருக்கிறதுன்னு சொல்லி. ஆகவே ஒன்றிய அரசு காவேரி விவகாரத்தில் இரட்டை வேடம் போடுகிறது. இரு மாநிலங்களுக்கிடையே நதிநீர் பிரச்சனை வந்தால் ஒன்றிய அரசு நடுநிலைமையோடு இருந்து சார்பினை இல்லாமல் அந்த பிரச்சனையை தீர்க்க வேண்டும். தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு தமிழ்நாட்டுக்கும் தமிழ் மக்களுக்கும் தமிழக விவசாயிகளுக்கு எதிராக செயல்படுகிறது என்பதை இந்த மன்றத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல இன்றைக்கு காவேரி அணை கர்நாடகாவை தொடர்ந்து கால் எடுத்து வைக்கின்ற தொகுதி என்னுடைய தொகுதி. அதாவது இன்றைக்கு பிலிகுண்ட்ல தான் இன்னைக்கு நமக்கு வழங்கப்படுகின்ற 177.25 TMC தண்ணீரை அளவிடுகிறோம். அந்த பிலிகுண்டு என்னுடைய தொகுதியில் இருக்கு. அதுக்கு மேலே தான் ராசி மணல் இருக்கு. காமராஜர் பெருந்தலைவர் காமராஜர் காலத்திலேயே ராசி மணலில் அணை கட்ட வேண்டும் என்று அதற்கான அடிகள் நாட்டப்பட்டு அந்த திட்டம் நிலுவையில் இருக்கிறது. ராசி மணலில் அணை கட்டுவதை கர்நாடக விவசாயிகளும் எதிர்க்கவில்லை. ஏனென்றால் மேகதாட்டில் அணை கட்டப்பட்டால் அதாவது மாண்டயா டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற விவசாயிகள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆகவே ராசி மணலில் அதாவது அணை கட்டப்பட்டால் தமிழ்நாடு விவசாயிகளுக்கும் அதே போல கர்நாடக விவசாயிகளுக்கும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆகவே ராசி மணலில் அணை கட்டுவதற்கான நடவடிக்கையை நம்முடைய அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன்.